நம்பி காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி, காத்திருக்கிற வருடங்கள் கூட கூட ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை குறித்த தேவ திட்டம் என்பது அது மேன்மையானது. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே தேவனுடைய செயலினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக 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 சுவையுள்ளதாயிருக்கும். அநேக நாள் சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு நற்செய்தி, அநேக நாள் நெடுநாள் காத்திருத்தல் உன் இருதயத்தை இழைக்க பண்ணிட்டு, ஆனா விரும்பினது வருகிற மாதம், விரும்பினது வருகிற மாதம். நீ பார்த்ததல்ல, அவர் பார்த்து வைத்ததை நீ பார்க்க போகிற மாதம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். உலகத்தின் பார்வையில் நீ கடைசி என்று இருக்கிறாயே, உன்னதர் பார்வையில் நீ ஃபர்ஸ்ட் என்கிற நிலைமைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வரவே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. உலகத்தின் பார்வையில் நான் கடைசி, உன்னதர் பார்வையில் நான் தான் ஃபர்ஸ்ட். ஆமென். இத்தனை வருடம் நாம் பார்த்ததை அல்ல, நாம் பார்க்காத ஒன்றை பார்க்கவே கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசேஷமாக காத்திருக்கிறவர்களுக்காகவே கர்த்தர் கடந்த வாரத்தில் இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நினைவிலே கொண்டு வந்தார். இந்த வார்த்தையை கண்களுக்கு முன்பாக வெளிச்சமாய் காண்பித்தார். கர்த்தர் நல்லவர். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல், இதுல ஒவ்வொரு வார்த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசை உண்டு. ஆமென். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் பேசும்படி அந்த வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். ஒரு கேள்வியோட நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். நாம் எதற்கு காத்திருக்கிறோம்? அல்லது கர்த்தர் என்ன செய்யணும்னு நம்ம காத்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். நாம் எதற்கு காத்திருக்கிறோம்? பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தங்க காத்து நிற்கிறாங்கன்னா எதுக்கு காத்திருக்கிறாங்க? ட்ரெயினுக்கா, பஸ்ஸுக்கு? ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்கிறாங்கன்னா ட்ரெயினுக்கு. ஏர்போர்ட்டில் காத்திருக்கிறாங்கன்னா அப்போ ஃப்ளைட்டுக்கு எங்கே தான் காத்திருக்கணும்? ஏர்போர்ட்டில். ட்ரெயினுக்கு போலீஸ் ஸ்டேஷனா? ரயில்வே ஸ்டேஷனில். பஸ்ஸுக்கு ஏன் ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட்டில் காத்திருக்கணும்? கரெக்டாக அடிக்கிறீங்க. என்ன அந்த வேர்டுக்கு தான் அங்கே தான் வரும். ஹல்லேலூயா. அப்போ நீரே அல்லாமல், நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல், நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல். ஆமென். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறவர்கள் எங்க தான் காத்திருக்கணும் தெரியுமா? அந்த மூணும் கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக அதில் போய் நிற்போம். அதுவும் பிளாட்ஃபார்ம் பார்த்து நிற்போம் ட்ரெயினுக்கெல்லாம். ஏன்னா ஓடுறதுக்கு இங்கேருந்து அடுத்து ட்ரெயின் வந்ததும் ஓடுறதெல்லாம் முடியாது. ஃபஸ்ட்டே ½ அன் அவர் முன்னாடி போய் எது பிளாட்ஃபார்ம் 1 2 பார்த்து கரெக்டாக நிற்போம். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இந்த வேர்டை கவனிங்க. நீரே அல்லாமல். அந்த இடத்துல இனி ஒரு பர்சனுக்கு இடமே கிடையாது. வேறொரு வல்லமைக்கு இடமே கிடையாது. வேறொரு காரியத்துக்கு இடமே கிடையாது. அதனால தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீரே அல்லாமல். ஆமென். எனவே காத்திருக்கிறவர்கள் அவருடைய சமூகத்தை விட்டு விடாதபடிக்கும், விட்டு விலகாதபடிக்கும். இது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் உண்மையிலே காத்திருக்கிறோமா? உண்மையிலே காத்திருக்கிறவர்கள் அவருடைய சமூகத்தில் தரித்திருப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். அந்த பலன் எங்க இருக்கும் தெரியுமா? அந்த பலன் எங்க இருக்கும் தெரியுமா? அவருடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று மல்கியா 4வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். 2வது வசனம் என்று நினைக்கிறேன். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய அவர் மறைவில், அவர்
இந்த காலை வேளையில முதல்ல சொல்லுகிற வார்த்தை இதுதான். காத்திருக்கிறவர்களே, நீங்க எதற்கு காத்திருக்கிறீங்க என்பது உங்களுக்கு ஆண்டவருக்கும் தெரியும். ஆமென். எதற்கு காத்திருக்கிறோம்? யாரிடத்திலிருந்து வரும் தெரியுமா? அவரிடத்திலிருந்து மட்டும்தான். அருமையான ஒரு சங்கீதம் உண்டல்லவா, 121வது சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. பர்வதங்கள்னா ஒண்ணுக்கு மேலையா? ஒன்றுக்கு மேல. நம்ம கண்கள் இப்படி ஏறெடுத்து பார்ப்போம். இந்த பர்வதத்திலிருந்து வருமா, இந்த பர்வதத்திலிருந்து வருமா, இந்த பர்வதத்திலிருந்து வருமா? ஏறெடுத்து பார்க்கும் போதுதான் புரிகிறது, எனக்கு ஒத்தாசை பர்வதங்களிலிருந்து வராது, எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். சிலர்லாம் நம்ம பார்வைக்கு பர்வதங்கள் போல நிற்பாங்க. இவங்கள்ட்ட போனா நமக்கு சகாயம் கிடைக்கும், இன்னார்கிட்ட போனா நமக்காக எல்லாம் செய்வாங்க, இன்னார்கிட்ட போனா அப்படி நமக்கு தோணும். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல். ஆமென். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? உலக தோற்றம் முதற்கொண்டு உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை உலக தோற்றம் முதற்கொண்டு. ஆமென். அப்ப தேவன் ஒருத்தங்களை காத்திருக்க வைக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னு நினைச்சது எப்ப பிளான் பண்ணது தெரியுமா? தேவன் ஒருத்தங்களை காத்திருக்க வைக்கிறாங்கன்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேவனுடைய திட்டம், தேவன் போட்ட என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இப்படி காத்திருக்க வைக்கிறார்? இந்த திட்டம் என்பது எப்பொழுது போடப்பட்டது தெரியுமா? உலக தோற்றம் முதற்கொண்டு. ஹல்லேலூயா. ஆமென். தற்செயலாய் நாம் சந்திக்கப்பட்டவர்கள் அல்ல, தற்செயலாய் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, தற்செயலாய் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது அல்ல. ஆமென். வார்த்தையை நம்பி காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி, காத்திருக்கிற வருடங்கள் கூட கூட ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை குறித்த தேவ திட்டம் என்பது அது மேன்மையானது. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே தேவனுடைய செயலினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக 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 சுவையுள்ளதா இருக்கும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு செய்ய போகும் காரியம் இப்பொழுது திட்டமிடப்பட்டதல்ல, உலக தோன்றும் முன்னே தீர்மானிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே. எனவேதான் யோபு கிட்ட ஆண்டவர் பேசும்போது என்ன பேசுவார் தெரியுமா? நான் பூமிக்கு அஸ்திபாரம் போடும் போது நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்பார். அதன் அர்த்தம், யோபுவே, என் திட்டம் உனக்கு தெரியாது. சாத்தானுக்கு தெரிந்தது இப்பொழுது உன்னில் காணப்படுகிறது மட்டும்தான். ஆனா உன் ஃபியூச்சர் எனக்குள்ளே காணப்படுகிறது அவனுக்கு தெரியாது. எனக்கு உன் ஃபியூச்சர் தெரிஞ்சதுனால நஷ்டமான நஷ்டமாகட்டும்னு விட்டேங்கிறார். ஆமா. ஏன்னா நாளைக்கு இதை விட இவன் கையில எல்லாமே 2 மடங்கு. அதெல்லாம் போட்டு 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 கை வச்சுக்கோ. அதனாலதான் யோபு கிட்ட வேற ஒண்ணுமே கேட்கல. யோபுவே, சாத்தான் வந்து பேசின மேட்ரு ஏதாவது யோபு கிட்ட ஓபன் பண்ணார் ஆண்டவர். ஏன்னா அதெல்லாம் இடையில உள்ளது. என் ஆண்டவர் அவருக்கு அந்த இடையில அவருடைய நாமத்திலே கூட கிடையாது எடை. அவர் பாதி அல்ல, அவர் ஆதி. ஒண்ணு ஆதியும் அவ்வளவுதான். அதனாலதான் ஆண்டவர் அதனாலதான் யோபுனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யோபுட்ட பேசும்போது சொல்லுவாரு, பூமிக்கு அஸ்திவாரம் போடும்போது நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்கிறாரு. நீ இருந்தாரா? உங்க அப்பா இருந்தாரா? உங்க அப்பாக்கு அப்பா இருந்தாரா? என்னாண்ட ஒரு அப்பாவெல்லாம் கூப்பிடுறீங்க. ஆமே. ஏன்னா நம்ம நினைக்கிறது அப்படிதான் நினைக்கிறோம். அடுத்து யோபு கர்த்தருடைய செயலை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? யோபுவின் பொறுமை குறித்து கேட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அதனால உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை. ஆமென். ஒருவரும் கேட்டதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெபேக்காள் வயிற்றுல 2 பிள்ளைங்க. அங்க இடமே சின்ன இடம். அதுக்குள்ள 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆமென். நம்ம இங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அங்க 2 பேர் என்ன பாடுபட்டாங்க. உடனே அந்த அம்மா ஆண்டவர்கிட்ட விசாரிக்க போறாங்க.
விசாரிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அதிகாரம் 25வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தில் அவள் கற்பத்திலே பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் கற்பத்திலே பிள்ளைகள். அவள் நினைக்கிறா, இப்படியானால் எனக்கு எப்படியோ, இப்படியானால் எனக்கு. பார்த்தீங்களா, எல்லாருக்கும் கவலை அவங்கவுங்க கவலை தான். இப்படியானால் பிள்ளைகளுக்கு எப்படியோ இல்லை, இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகும்போது கர்த்தர் பாருங்கள், அதற்கு கர்த்தர் 2 பிள்ளைகள் என்று சொல்லாமல் 2 ஜாதிகள், 2 நேஷன்ஸ், 2 ராஜ்யமாய் பார்க்கிறார். அதாவது ரெபேக்காளுடைய கற்பம், அந்த அம்மாக்கு குழந்தை இல்லை, ஈசாக்கு ஜோம் என்றாரு, கர்த்தர் நினைத்தருளி பிள்ளைகளை கொடுக்கிறார். அந்த வயிற்றுல 2 சின்ன, இப்பதான் வளர்ந்துட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போதே ஆமென். கர்த்தர் பாருங்க, அது 2 பிள்ளைங்க இல்லை, அது 2 ஜாதிகள், 2 நேஷன்ஸ், 2 ஜாதிகள். தேவனுடைய திட்டம் எப்படி, அப்படிதான் தேவன் பார்ப்பார். ஏங்க, மோசையின் பெற்றோரே மோசையை திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் பார்க்கும்போது, திவ்ய சௌந்தரியம் என்ன தெரியுமா? டிவைன் பியூட்டி. டிவைன் பியூட்டினா அந்த குழந்தை மேல தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்று அவர்கள் பார்த்தார்கள். வெறும் பிள்ளை அளவுள்ளது என்று யாத்திராகமத்தில் இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியில நிறைந்து ஸ்தேவான் பேசும்போது சொல்லுகிறான், அந்த பிள்ளை திவ்ய சௌந்தரியம் உள்ள பிள்ளை என்று கேட்டு. சும்மா அழகு, அந்த எந்த பிள்ளைங்க அழகுல, பிறந்த எல்லா பிள்ளையும் அழகா தான் இருப்பாங்க. எந்த பிள்ளைய பார்த்தாலும் எல்லாருக்கும் தூக்கணும்னு தான் தோணும், வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தாக்கணும்னு தோணும். அது அப்படி ஒரு செட்டப். என்ன பண்ண, எந்த பிள்ளைய பார்த்தாலுமே பிள்ளைய, எந்த ஒரு பிள்ளை அழுதாலுமே எல்லாருக்குமே சங்கடமா இருக்கும். ஆமே, நீங்க பொதுவாக பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் லேபர் வார்டில் யாருக்காவது குழந்தை பிறந்ததுன்னா அந்த சத்தம் கேட்டு எல்லாருமே ஹாப்பியா இருக்கும். லட்டு கிடைக்கிற ஹாப்பி இல்லை, எல்லாருக்குமே ஹாப்பி. எல்லாருமே எல்லா முகத்திலும் பிறந்துட்டா பிறந்துட்டா பிறந்துட்டா, யாருன்னே தெரியாது. அங்கே வரவங்க போறலாம். அது ஒரு அழகு, அந்த குழந்தையினால் அழகு. ஏன்னா தேவன் மனிதன் எப்படி படைக்கிறார் தெரியுமா? செம்மையானவனாகவே படைத்தார். ஆமே. ஆனா மோசையின் அழகை பெற்றோர் எப்படி பார்க்கறாங்கன்னா திவ்ய சௌந்தரியம். அதனாலதான் ஒளித்து வைக்கிறாங்க. இந்த பிள்ளை மேல தேவ திட்டம் இருக்குன்னு ஒளித்து வைக்கிறாங்க. ஆனா மறைக்க முடியல அவங்களால. அதாவது தேவ திட்டம் உடையவனுடைய பாதுகாவல் தேவன் மட்டும்தான். வேற எல்லாரையும் ஒவ்வொரு கட்டத்தில் வைத்திருப்பார். தேவ திட்டம் உடையவன் சிங்கக்கவியில் தூக்கி போட அனுமதிக்கப்பட்டாலும் சிங்கங்களையே பாதுகாப்பாய் வைப்பார். இதுதான் என் ஆண்டவருடைய விசேஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உலக தோற்றம். அப்போ என்ன ஏன் ஆண்டவர் வெயிட் பண்ண வைத்திருக்கிறார், என்னை ஏன் ஆண்டவர் காத்திருக்க வைத்திருக்கிறார் என்றால், ஏதோ திடீரென்று போடப்பட்ட திட்டம் என் வாழ்க்கையில் நடப்பதற்கல்ல. உலகம் தோன்றும் முதல் கொண்டு என்னை குறித்த தேவன் இப்படி ஒரு காரியத்தை நிர்ணயித்திருக்கிறார். நான் திட்டம் பண்ணினேன், அதை நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் 20வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே நன்றாய் தெரிந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லணும் வாய் திறந்து. எனக்காக கர்த்தர் பார்த்து வைத்திருக்கிறார். நாம் எகிப்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலர்கள் இன்னும் அந்த கானானை பார்க்கவே இல்லை. ஆபிரகாம் பார்த்தார், ஈசாக்கு பார்த்தார், யாக்கோபு பார்த்தார். இந்த தலைமுறை இப்போ பார்க்கவே இல்லை. கானானே மறந்துட்டான் அவங்களுக்கு. கானானே காணோம் அவங்களுக்கு, பார்க்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் பாருங்க, ஆபிரகாம் பார்க்கும்போது இருந்தது போல இல்லை இப்பொழுது. இந்த தலைமுறைக்கு கர்த்தர் பார்க்கும்போது கர்த்தர் அதை எப்படி செட் பண்ணிட்டார்னா, பாலும் தேனும் ஓடுகிற, அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசம், எல்லாவற்றிலும். அப்போ ஆண்டவர் எனக்காக ஒண்ணு செய்யறதுக்காக என்ன வெயிட் பண்ண வைக்கிறார் தெரியுமா? எல்லாத்த விட பெஸ்ட். ஹல்லேலூயா. எல்லாவற்றை விட வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, ஏமாற்றம் கிடையாது சொல்லுங்க.
ஹல்லேலூயா. ஆமென். ஏப்ரல் மாசம் ஏப்ரல் ஃபுல் கிடையாதுன்னு சொல்லியிருப்போம். ஹல்லேலூயா. ஏமாற்றம் கிடையாது. அவர் அப்போ கர்த்தர் பார்த்து வைத்திருக்கிறார். நாம் பார்த்ததை கேட்கிறோம், அவர் பார்த்து வைத்ததை தர விரும்புகிறார். நாம் பார்த்ததை கேட்கிறோம். யோபு கேட்பார்ல, எனக்கு அந்த முந்தின சீர் இப்பொழுது இருந்திருந்தால், ஏன்னா முந்தின சீர் யோபு பார்த்தது. அல்லேலூயா. முந்தின சீர் யோபு பார்த்தது. ஆனா கர்த்தர் பார்த்து வைத்தது எது தெரியுமா? நற்சீர், பிந்தின சீர், அந்த முந்தின சீர். அதான் தாவீது சொல்லுவார், அன்னைக்கெல்லாம் நான் அதை நினைக்கும் போது, அன்னைக்கெல்லாம் நான் வந்து சந்தோஷமா போயிட்டு வருவேனே. நம்ம அந்த பாஸ்ட் லைஃபை நம்ம நினைச்சு இப்படி இருந்திருந்தா, அன்னைக்கு எங்க வீடு இப்படி இருந்துச்சு, அன்னைக்கு இப்படி இருந்துச்சு, அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டேன் இல்லை, கர்த்தர் செய்வார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவது கர்த்தருடைய கிரியைகளில் ஒன்று. ஆனா என்ன கர்த்தர் ஏன் வெயிட் பண்ண வைக்கிறார்? என்னை ஏன் காத்திருக்க வைக்கிறார்? என்னை காத்திருக்க வைக்கிறார் என்றால், அப்போ இத்தனை புயல் அடிக்கும் போதும் யோபுக்குள்ள என்ன இருக்கு? யோபுவே சொல்றார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் உடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன். வார்த்தையை நான் காத்திரு. அதனால யோபு சொல்ல, எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்றுவார், எனக்கு நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய், இதெல்லாம் சொல்லுகிறார். ஆமே. கர்த்தர் காத்திருக்க, ஒருத்தங்க காத்திருக்கிறதுனுடைய பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த தீபம் அணைய கர்த்தர் விடவே மாட்டார். யோபுக்கு உண்டான சோதனையில் அந்த தீபம் அணைந்திருக்க வேண்டியது, ஆனால் அணையல. நாம் ஆண்டவர்கிட்ட அதிகமாக கேட்பது, நாம் பார்த்ததை கேட்கிறோம். ஒன்று நம்ம லைஃப்ல பார்த்துருப்போம், இல்லைன்னா இன்னொருத்தங்க லைஃப்ல பார்த்துருப்போம். ஆமே. 38 வருஷமா அந்த சப்பானி பார்த்தது ஒன்றே ஒன்று தான். தூதன் வந்து கோலத்தை கலக்குவான், ஃபர்ஸ்ட் ஒருத்தன் இறங்குவான், விடுதலை கிடைக்கும். இது அவன் பார்த்தது. அவன் அந்த பெதஸ்தா குளக்கரையிலே பார்க்காத ஒன்று அப்பொழுது பார்க்கிறான். ஆமென். இயேசு அங்க வரார். அந்த வசனம் படிச்சீங்கனாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, இயேசு அவனிடத்தில் வர காரணம் என்ன தெரியுமா? க்ளோரி. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம், 5வது அதிகாரம், ஆமென், 6வது வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு அவனிடத்தில் வர காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல யாரெல்லாம் இருப்பாங்களாம்? 3வது வசனத்தை பாருங்கள். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர், எத்தனை பேர்? அநேகர் படுத்திருந்து. அநேகர் இருக்க இடத்துல கர்த்தர் இந்த 38 வருட அந்த வியாதியா இருக்கிறவனிடத்துல இயேசு வருவதற்கான ரீசன் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அவன் அநேக நாள், சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு நற்செய்தி, அநேக நாள், நெடுநாள் காத்திருத்தல் உன் இருதயத்தை இழைக்க பண்ணிட்டு, ஆனா விரும்பினது வருகிற மாதம், விரும்பினது வருகிற மாதம். நீ பார்த்ததல்ல, அவர் பார்த்து வைத்ததை நீ பார்க்க போகிற மாதம். நல்ல கரங்களை சட்டி ஆமென். இங்கே ஆண்டவர் விசுவாசத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். இவனுக்கு விசுவாசமே கிடையாது. அதனால இப்ப ஆண்டவர் எப்படி வாராருன்னா, நீ விரும்புறியான்னு கேட்கிறார். ஏன்னா ஒரு லெவல் தாண்டிட்டுனா விரும்ப மாட்டோம். ஆபிரகாம் விரும்பினார 99 வயசுல. யார் பிழைப்பானாகன்னு கேட்டார் ஆபிரகாம். 24 வருஷம் காத்திருந்த ஆபிரகாமே பிரேயரை மாத்துறாரு 38 வருஷம். ஆமே. ஒரு லெவல் தாண்டிட்டு வைங்களேன், நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைல பழகிரும். அதனாலதான் ஆண்டவர் கேட்டார், அவனை நோக்கி விரும்புறியா அப்படின்னு கேட்கிறார். இந்த காலை வேளையில ரொம்ப நாள் காத்திருக்கிற ஆண்டவர் கேட்கிறார். அவர் வந்து விரும்புறியா? ஆண்டவரே, உடனே அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. இந்த 38 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட்ல அவனுடைய சம்பாத்தியம் என்ன தெரியுமா? அவன் கூட இருந்தவங்களும்
இல்லாம போயிட்டாங்க. வெயிட்டிங் பீரியட்ல நாள் போக 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 நம்ம தனித்து விடப்படுவோம். ஆமென். 38 வருஷம் படுக்கையில் இருக்கிற அப்ப இவனை தூக்கி கொண்டு வைக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஆனா அவன் அந்த குளத்துல இறக்குறதுக்கு ஒருத்தர் இல்லை. ஒரு லெவல் வரைக்கும் நிற்பாங்க, அடுத்து வரமாட்டாங்க. எனக்கு நீர் உண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியது, எனக்கு நீர் உண்டு. க்ளோரி, என்னை நடத்தியது உடைத்தீ சித்தீ. ஆமென். புடமிட்டீ ஹல்லேலூயா. நெடுநாள் நெடுநாள் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய அந்த பெதஸ்தானாலே மெர்சி, ஹவுஸ் ஆஃப் மெர்சி, அது இரக்கத்தின் வீடு. ஆனா 38 இயர்ஸா இரக்கம் பெறாம ஒருத்தர் இருக்கிறான். ஆமா, எப்பேற்பட்ட வியாதிக்காரன் அந்த இடத்துல சுகாயிட்டு போறான். அவ இவர் பார்த்துட்டே இருக்கு, இன்னொருத்தங்களுக்கு நடக்கிறத பார்த்துட்டே இருக்கிறான். 38 வருஷமா அவன் லைஃப்ல ஒன்றும் பார்க்கல, இன்னொருத்தங்களுக்கு நடக்கிறத பார்க்கிறான். அநேக சாட்சிகளை கேட்கிறான். இயேசு வந்து அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, விரும்புறியா? என கண்டிப்பா அவன் அங்க எதுக்கு தான் வந்தான் தெரியுமா? சுகமாக தான் வந்தான், சொஸ்தமாக தான் வந்தான். இப்போ வருஷம் தாண்டும் போது 24 வருஷம் காத்திருந்த ஆபிரகாம், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படி சொல்றார். அப்படின்னா அந்த விருப்பம் போயிட்டு. ஆமென். அதனாலதான் ஆரம்பத்தில் கேள்வி கேட்டேன், நாம் எதற்கு காத்திருக்கிறோம்? தாவீது சொல்லுகிறார், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஒன்றை நான் கேட்டேன். உன்னத பாட்டு 3வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நேசரை சுலெமியாள் விடாமல் பற்றி கொள்ளுகிறாள். கண்டு விடாமல் பற்றி கொண்டு என் தாயின் அறையில கொண்டு வந்து விடுமளவு. 3வது வசனமோ 4வது வசனமோ? ஆமே, 4வது வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் விடாமல் பற்றி கொண்டேன். விட்டவே இல்லை, விட்டவே இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உறுதியை தான் இது காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். நிறைய எடுத்து வைத்தேன், ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தையிலேயே பிடிச்சு நிக்க வச்சிட்டு இருக்கிறார். நீ வெகு காலம் நீ காத்திருக்கிறது 1-2 வருஷம் இல்ல. அந்த கூனியாகிய ஸ்திரீ இயேசுவின் இடத்துல சொன்னாளா, நான் 18 வருஷமா இப்படி இருக்கிறேன். இல்ல, பார்க்கிறவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமா, எங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்டாதான் தெரியும். ஆனால் நீங்கள் அறியாத இருக்கிற ஒருவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம். அவர் அறிந்து அவர் பிரையாரிட்டி யாரு கொடுக்கிறார் பாரு. அவன் படுத்திருக்கிற அவனை கண்டு, படுத்திருக்கிற அவனை கண்டுனா இயேசுவை பார்த்துதான் அவன் எழும்பல. ஆமே, இயேசு குறித்து எல்லா நியூஸும் எல்லாருக்கும் பரவிட்டு, அவர் யாருங்கிற செய்தி காட்டுத்தீ போல பரவுகிறது. இயேசுவை பார்த்ததும், இயேசுவே தாவீதின் குமாரனை ஒன்றும் கூப்பிடல, இனி எனக்கு செய்யலைனாலும் பரவாயில்ல, என்ன விட்டா போதும். ஆமே, வெகு காலம். அதான் கேட்கிறார், நீ விரும்புகிறியா? காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போன அன்பு உள்ளமே, நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கறது அது கர்த்தருடைய கிரியை வெளிப்பட. ஆனா விரும்புறியான்னு கேட்கறது எதுக்கு தெரியுமா? நம்மை அறிந்து கேட்கிறார். விரும்புறியா விரும்புறியான்னு கேட்கும் போது இவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி விடுகிறான். இந்த காலை வேளையில உங்களுக்குரியதை இன்னொருத்தை முந்தி கொண்டு அபகரிக்கலாம்,
அல்லது எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அதை நினைச்சு ஒரே பண்ணாதீங்க. உங்களுக்குரியதானால் உங்களுக்கு தான் வரும். உங்களுக்குரியது அல்லன்னா அதை இன்னொருத்தங்க முந்தி கொண்டு எடுப்பாங்க. ஆனால் அன்று சாமுவேல் சவுலுக்கென்று ஒன்றை மாற்றி வைத்தது போல கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கென்று உலக தோற்றம் முதற்கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு முந்தி கொள்ளுகிறவர்களை குறித்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். முந்தி கொள்ளுகிறவர்களை குறித்த கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல காத்திருக்கிறவர்களுடைய அடையாளம். எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று அறிக்கையிடுவதுதான். ஆமென். சில நேரத்தில் நம்முடைய ஆண்டு விரும்புறியான்னு கேட்டா ஒண்ணு ஆமா சொல்லணும், இல்லைன்னா இல்ல சொல்லணும். ஆமென். நம்ம எல்லாம் மாத்தி மாத்தி தான். அல்லேலூயா. சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக. ஆண்டவர்னால அதை கரெக்ட் பண்ணி டிக் பண்ணார். வேற யாருன்னா எல்லாரும் ஃபெயில் தான். அவியானவர் உள்ள இருந்து வாக்கு கிடக்காத நம்ம இருந்து மாத்திட்டே இருப்போம். ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே, சரி நான் இதையாவது கொடுங்க. அவியானவர் சொல்வார் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, பெருமூச்சு. நம்ம எல்லாம் சில இடத்துல ஜபத்தை மாற்றும் போது ஆவியானவருக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பெருமூச்சு பெருமூச்சு. அல்ல பிள்ளைக்கு ரிசல்ட் வருது. பிள்ளைகளுக்கு டென்ஷனை விட யாருக்கு டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கு தெரியுமா? பெற்றோருக்கு. அவர் பெருமூச்சு விடுறார். பெருமூச்சு விட்டு சொல்றாங்க எனக்கு ஒருத்தரும் கிடையாது, எல்லாரும் முந்திக்கிறாங்க, முந்துறாங்க. காத்திருக்கிறவர்களே, வருஷம் தாண்ட தாண்ட உங்க ஸ்தானம் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? கடைசி 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 கடைசி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. உலகத்துல உங்க ஸ்தானம் கடைசியாகும் போது அவர் பார்வையில் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். அந்த இடத்துல அநேகர் இருக்கும்போது கர்த்தர் அவனை கண்டு, கர்த்தர் அவர்களை கண்டுன்னு சொல்லியிருக்கணும். ஆமென். காத்திருக்கிறவர்கள் இந்த இடத்துல அவன் அநேக வருஷம் ஆண்டவர் பார்க்கிறார். 38 வருஷம். 38 வருஷம். இயேசு இந்த பூமியில வந்து எத்தனை வருஷம் இருந்தார் தெரியுமா? 33 வருஷம். இந்த பூமியில வந்து மனுஷகுமாரனாக இயேசுவை விட சீனியர். என்ன பிரயோஜனம்? விரும்புறியா கேட்டா நாங்கள ரொம்ப சீனியர். விட்டா இயேசுவை விட சீனியர். விரும்புறியா? ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ இவன் 38 வருஷம் வியாதியா இருக்கிறான். இவன் பிறந்து 5 வருஷம் கழிச்சுதான் இயேசு பிறந்தார். பிதாவுடைய திட்டத்தை பாத்தீங்களா? நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை. ஹல்லேலூயா. ஜீசஸ் இந்த பூமியில பிறந்து அவர் வளர்ந்து அவருடைய வேலை வரைக்கும் 38 வருஷம் படுத்த படுக்கை, ஒருவரும் இல்லை. எப்படி வாழ்ந்தான்? எப்படி வாழ்ந்தான்? இன்னைக்கு எல்லாரும் இருந்தும் முழு ஆரோக்கியம் இருந்தும் வாழ்வதற்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாம உலகம் தடுமாறும் போது இங்கே ஒருவன், இதுதான் இன்னைக்கு செய்தி. நான் இதை சொல்லி இங்கே ஜெபிக்க விரும்புகிறேன். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதுதான் தேவன் செய்கிறவைகள். உலக தோற்றத்துக்கு முன்னே இப்படி ஒரு பெதஸ்தா குளக்கரையில இப்படி ஒருவனை எழுப்பி விடுவது தேவனுடைய அனாதி தீர்மானம். இது தேவனுடைய விலையேற பெற்ற திட்டம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னுடைய காத்திருப்பின் காலம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன அதனால நான் பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்ன, நான் பெற்றுக்கொண்ட நன்மை என்னவென்றால், ஆமேன், உலகத்தின் பார்வையில் நீ கடைசி என்று இருக்கிறாயே, உன்னதர் பார்வையில் நீ ஃபர்ஸ்ட் என்கிற நிலைமைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வரவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. உலகத்தின் பார்வையில் நான் கடைசி, உன்னதர் பார்வையில் நான் தான் ஃபர்ஸ்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. 9வது வசனம். அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை அந்த 38 வருஷமாய் அவன் பார்த்தது என்ன தெரியுமா? தூதன் வந்து குளத்தை கலக்கணும், குளத்துல இறங்கணும், போகணும். அவன் பார்க்காத ஒரு அற்புதம், அவன் பார்க்காத ஒரு கிரியையை கர்த்தர் அவனை பார்க்க வைத்தான். ஆமென். இத்தனை வருடம் நாம் பார்த்ததை அல்ல, நாம் பார்க்காத ஒன்றை பார்க்கவே கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகார் பார்த்தது
துருத்தி தண்ணீர். கர்த்தர் பார்த்து வைத்தது துறவின் தண்ணீர். துருத்தி தண்ணீர் தீர்ந்தது. ஆகார் அழுதது துருத்தியில தண்ணீரை பார்க்க. துருத்தியை பார்த்து பார்த்து அழுதுருப்பாங்க, ஐயோ இல்லையே இல்லையே. ஆனால் கர்த்தர் அவள் கண்களை திறந்து துறவை காண்பித்து கொடுக்கிறார். ஆமே, யாக்கோபு யோசேப்பை கடைசியாக பார்த்தது. யோசேப்பு பலவர்ண அங்கி போட்டு அவனுக்கு முன்னாக நடந்து போனது. ஹல்லேலூயா. அதன் பிறகு யோசேப்புல நிறைய மாற்றங்கள். 22 வருடம் கழித்து கர்த்தர் யாக்கோபை யோசேப்பை பார்க்க வைக்கும் போது தான் அவனுக்கு கொடுத்த பலவர்ண அங்கியை விட பல மடங்கு விலையேற பெற்ற ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு, ஆமாம், இது யாக்கோபு பார்க்கல. அவன் வாழ்க்கையில யாக்கோபு பார்த்தது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா இதுல இன்னொரு ஆச்சரியமான, அதை இப்ப தொட்டேன்னா டைம் ஆயிரும், ஆனால் அது சொன்னனால சொல்றேன். கர்த்தர் எதை யாக்கோபின் கண்ணுக்கு காட்டல தெரியுமா? யோசேப்பு சிறை வஸ்திரம் கொடுத்தத. நிறைய பேருக்கு நிறைய காரியத்தை காட்ட மாட்டார். யாக்கோபு தலைக்கு கீழே கல்லு வச்சு படுத்தது பெற்றோர்கிட்ட காட்டல ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அதனால அவருக்கு தான் தெரியும் நீரே அல்லாமல். ஹல்லேலூயா. சில காரியங்களை காண்பிக்க மாட்டார், நாமளே மறைக்கிறோம். ஐயோ, இது தெரிஞ்சா குடும்பத்தினர் ஃபீல் பண்ணுவாங்க. யாக்கோபு கடைசியா பார்த்தது பலவர்ண அங்கி, அடுத்து பார்த்தது ராஜவஸ்திரம். இதுக்கிடையில அவன் வாழ்க்கையில உண்டான அத்தனை வேதனையும் பார்த்தவர் அவர் மட்டும்தான். அவருக்கு தெரியும் கர்த்தர் ஒரு நாள் நம்மை வெளியே காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். 38 வருஷம் இதெல்லாம் தாண்டும் போது நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா அந்த வருஷம் அநேக நாள். இன்னொருத்தனை பாருங்க, அநேக நாள் வியாதியா இருக்கிறவனை பார்த்து அவர் பெருமூச்சு விடுவார். ஃபர்ஸ்ட் வந்தோடனே இவனுக்கு எத்தனை நாள் இப்படி இருக்கு அதான் கேட்பார். இந்த கூட்டத்துல அவன் வருடக்கணக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று உணர்த்துகிறத என் ஆவியில நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஹல்லேலூயா. அநேகர் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் உன்னுடைய வருட பழக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஏன்னா உனக்குள்ள அந்த விருப்பம் எல்லாமே அற்று போயிட்டு இனி இருக்கிறது வரைக்கும் ஆமென். ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க அந்த நித்தியத்துக்காக, அந்த மேன்மைக்காக ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாட்டுவேன்னு சொல்லி கூப்பிட்டார். நாள் ஆகுது, இன்னும் ஒருத்தரை கூட பிடிக்கல. உடனே பேதுரு சொல்லிட்டார், இங்கேயே இருந்துருவோம் ஆண்டவரே, கிளம்பு வா. எலியா மோசையை திருப்பி அனுப்பிட்டார், பேதுருவை கீழே இறக்குறார். அவங்க 2 பேரும் வேலை முடிஞ்சு மேலே போயிட்டாங்க. உனக்கு வேலை முடியல. ஆமென். நம்ம எத்தனை தடவை நினைச்சிருப்போம் போயிருவோம் ஆண்டவரே. ஆமென். இல்ல, வேலை முடியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேலை முடியல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் செய்வார். நான் காத்திருப்பேன், நான் பலனடைவேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருப்பே கர்த்தர் சொல்லும் வரையில் காத்திருப்பே. அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. ஆமென். கர்த்தர் சொல்லும் வரையில் காத்திருப்பே. அற்புதங்கள் பெறும் வரை ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் சொல்லுங்க, என் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். நிச்சயமாய் என் நம்பிக்கை அறிக்கை செய்யுங்க. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து காத்திருப்பே. கர்த்தர் சொல்லும் வரையில்
ஆமென். அப்படியே அப்படியே கைகளை உயர்த்தி ஆமென். எதற்கு காத்திருக்கிறோம்? எத்தனை காலம் காத்திருக்கிறோம்? எதற்கு காத்திருக்கிறோம்? அல்லேலூயா. ஒருவேளை யாரோ சில உள்ளங்களுக்காக கர்த்தர் பேசலாம். நீங்க அந்த காரியத்தை விட்டு திரும்பிட்டீங்க, பிளான் பிக்கு போறீங்க, பிளான் பிக்கு போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிளான் பிக்கு நீங்க போறீங்க, அதை விட்டுருவோம். இனி வேற ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புகிறாயா? இது காலை வேளையில அப்ப நான் விரும்புறேன்பா, நான் விரும்புறேன்பா. வேற எந்த கம்ப்ளைண்ட்டுமே வேண்டாம். எனக்கு ஒருத்தரும் இல்ல, எல்லாரும் முந்துகிறாங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் வேண்டாம். இந்த காலை வேளையில ஒரே கேள்வி, ஏன்னா நமக்குள்ள இருக்கிற விசுவாச எந்த அளவுக்கு மங்கி இருக்கிறது என்று கர்த்தருக்கு தெரியும். எனவே தான் ஆண்டவர் இந்த காலை வேளையில நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டா அவன் வாழ்க்கையில் அந்த இடத்துல நடக்காத அற்புதம். அதனாலதான் கர்த்தர் என்ன கேட்கிறார் தெரியுமா? நீ விரும்புகிறாயா? நீ விரும்புகிறாயா? இந்த காலை வேளையில ஆண்டவர்ட்ட மனம் திறந்து சொல்லுங்க, அப்பா நான் நீங்க செய்வீங்கன்னு காத்திருக்க, நான் விரும்புறேன்ப்பா. நான் என் ஜெபத்தை மாத்தலப்பா, நான் என் பிரேயரை மாத்தலப்பா, நான் என் திட்டத்தை மாத்தலப்பா. எனக்கு ஒன்று நிச்சயம்ப்பா, நீர் என்னை குறித்து போட்டிருக்கிற திட்டம் உலக தோற்றத்திற்கு முன்னே போட்டது. நீர் அதை நிச்சயம் செய்வே. நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர். ஆண்டவர்ட்ட வாயை திறந்து சொல்லுங்க, நான் விரும்புறேன், நான் விரும்புறேன், நான் விரும்புறேன்ப்பா. நீங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்கனாலே விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்கனாலே விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில விருப்பத்தை உண்டு பண்ணுகிறார். விருப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் செய்கையை உண்டு பண்ணுவார். விருப்பத்தை விரும்புறேன்ப்பா, விரும்புறேன்ப்பா. யாருக்கு நடக்காத ஒரு அற்புதத்தை நீங்க என் வாழ்க்கையில செய்ய நான் விரும்புறேன். யாருக்கு செய்யாத, எஸ் எஸ் எஸ், இந்த காலை வேளையில மனம் திறந்து பேசுங்கள், பேசுங்கள். நான் விரும்புறேன், விரும்புறேன். ஹல்லேலூயா. நீங்க பார்த்து வைத்ததை நான் பார்க்க விரும்புறேன்னு சொல்லி அப்படியே கைகளை உயர்த்து. என் வாழ்க்கையில நீங்க பார்த்து வச்சிட்டீங்க ஏற்கனவே, அதை நான் பார்க்க விரும்புறேன். நீங்க பார்த்து வச்சதை ஆண்டவர், நான் பார்த்ததை நான் பார்க்க விரும்பினதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் ஆண்டவர். ஆனா நீங்க பெஸ்ட், தி பெஸ்ட் நீங்க பார்த்து வச்சிருக்கிறீங்கப்பா. எஸ் லார்ட், அதை நான் பார்க்க விரும்புகிறேன், அதை நான் பார்க்க விரும்புகிறேன். என்னை அழைத்தவரே, என்னை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. சொல்லுங்க, ஆமென். என் கண்ணால் காண செய்வி. நீ செய்ய நினைத்தது எனக்காக, எனக்காக உம்பேளைக்காக கிருபையை எனக்கு ஆமென். உம்பேளைக்காக பொறுமையை எனக்கு தாங்கப்பா. ஆமென். நீ செய்ய ஆமென். எனக்காக அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் இயேசையா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த புதிய மாதத்தை கிருபையாய் காண செய்து உங்க சமூகத்திலிருந்து அப்பா ஜெபத்தோடு, துதியோடு, ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர், தெளிவாய் பேசினீர், திட்டமாய் பேசினீர். நீர் எங்களை அறிந்திருக்கிறீர், நீர் எங்களை காண்கிறீர். எங்களுக்குள்ள அந்த விருப்பத்தை உண்டு பண்ணுகிறீர். காத்திருந்து பல நேரத்தில் நாங்க விசுவாசத்தையும் விட்டு விருப்பத்தையும் விட்டுட்டோம். ஆனால் அந்த விருப்பத்தை உண்டு பண்ணி, விசுவாசத்தை உண்டு பண்ணி, ஆண்டவரே ஒரு காரியம் உண்மைப்பா, நீங்க செய்யணும்னு நினைச்சத செஞ்சிருவீங்கப்பா. நீங்க செய்யணும்னு நினைச்சத செஞ்சிருவீங்க. நாங்க விரும்புறோம், உங்க கிரியைகளில் நடப்பிக்கப்பட விரும்புகிறோம்.
விரும்புகிறோம். கர்த்தாவே, உலக தோற்றம் முதற்கொண்டு காத்திருக்கிறவர்களுக்கு என்று நீர் உண்டு பண்ணினவைகள், நீர் செய்தவைகள் அப்படிப்பட்டவைகள். கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் விசேஷமாய் காத்திருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் நீர் சொல்லி இருக்கிறீர் என உறுதியாய் நம்பி செபித்து கர்த்தாவே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துங்க. ஒன்றை நான் கேட்டேன், அதை ஏன் ஆடுவேன்? இன்னொரு பிளானுக்கு திரும்பாம நீங்க எதை நம்ப பண்ணி காத்திருக்க வைத்தீரோ அதை பெற்றுக்கொள்வதற்கு எதுவாய் உடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவங்களோடும் விசேஷமாய் காத்திருக்கிறவர்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே. ஒரு உறவே, ஒரே